உண்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி நிச்சயம். நான் உங்கள் கேப்டன் ரஞ்சித். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் முத்து பைப்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து தஞ்சாவூர் பக்கத்துல விலாருங்கிற ஒரு கிராமத்துல இந்த லொக்கேஷன் இருக்குது. இது ஆல்ரெடி நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இது யாருன்னா நமது திருமதி அம்மையார் சசிகலா அம்மையாருடைய கணவர் நடராஜன் அண்ணன் சாருடைய உடன் பிறந்த சகோதரர் பழனிவேல் சாருடைய சைட்டு. இவங்க வந்து இந்த பைப்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் உள்ள பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம வேபிரிச்சு போட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எந்த இடத்துல போடுறோங்கிறது ஒரு மார்க்கிங் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு அந்த மார்க்கிங் பண்ண இடத்துல குழி எடுக்கிறது உள்ள கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பில்லர் போடுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படி ஒரு பிட்டு வேபிரிச்சு பேசிக் ஒர்க்கு என்ன ஸ்டார்ட் பண்றாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அதை வந்து இந்த வீடியோவில் நான் திட்டம் தெளிவாக நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறேன். வாங்க அந்த சைட்டை அப்படியே நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் அந்த சைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 10 மீட்டருக்கு 4 மீட்ரு டெப்த் வந்து 5 ஃபீட்டு, 10 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலம். அந்த சைஸில் ஒரு 5 ஃபீட்டுக்கு வந்து டெப்த்துக்கு வந்து குழி எடுத்து ஒரு சாதாரண மேட்டு வந்து போட்டு வச்சிருக்கு. இந்த இதில் தான் நாங்கள் பில்லர் வந்து எங்கெங்கே மார்க் பண்ணி கொடுக்க போகிறோங்கிறத நான் வீடியோவில் நம்ம மேஸ்திரிக்கு நான் சொல்ல போகிறேன். நான் மேஸ்திரிக்கு சொல்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் அப்படியே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்காங்க. வாங்க குழிக்குள்ளே போகலாம். பாஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸ்டார்ட். மேஸ்திரி, இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற அண்ணன் உங்கள் பேர் என்ன? வீரா. வீரா அண்ணங்கிறது வந்து இந்த சைட்டுக்கு சிவில் எல்லாமே இவர் தான் பண்ண போகிறாரு. இன்னைக்கு அவங்க குழி எடுத்ததுக்கப்புறம் உள்ள மேட்டு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்த என்னென்ன பண்ண போகிற எல்லாமே அண்ணன் தான் அவங்களுடைய ஆளுகள் வச்சு பண்ண போகிறாரு. இப்போ நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, இப்போ வந்து இப்போ 10 மீட்டருக்கு 4 மீட்டரு எடுத்து வச்சிருக்கீங்க. மூளை மட்டும்லாம் பார்த்தாச்சு, எவ்ரிதிங் எல்லாம் ஓகே, சரிங்களா? இப்போ இங்க இருந்து இப்போ 10 மீட்டர் இருக்குல்ல, இதுல உள்கூடு பார்த்தீங்கன்னா 9 மீட்டரு 100 mm, 9100 mmல உள்கூடு நிப்பாட்டுங்க. அதே மாதிரி வித்து இருக்குல்ல, இது வந்து 3 மீட்டரு 100 mm, 3100 mmல பண்ணிடுங்க. சுத்தி நீங்க அவுட் ஃபுல்லாமே வால் ஒரு அடி வால்ல கட்டிடுங்க. வாலோட ஹைட் பாத்தீங்கன்னா மேல் மட்டத்துல இருந்து லாரி நிக்கக்கூடிய டயர் மேல் மட்டத்துல இருந்து ஒரு அடி கீழே காங்கிரீட்டை ஃபுல்லா நிப்பாட்டிடுங்க. கம்பியை கட் பண்ண வேண்டாம், ஒரு அடி மேல நிக்கட்டும். இது காங்கிரீட் வாலோடைய மெத்தட். அதுக்கப்புறம் பில்லர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேபிரிஜி பில்லர்ல இருந்து 2 அடி வேபிரிஜி உயரும். ஸோ பில்லர் வந்து மேல இருந்து கீழே 2 ஃபீட் லென்த்ல நீங்க எல்லாமே 6 பில்லரையும் நிப்பாட்டி ஆகும். அப்ப மேல இருந்து நீங்க என்ன டாப் லெவல் லாரி டயர் நிக்கக்கூடிய பொசிஷன் தெரிஞ்சு அதுல இருந்து 2 ஃபீட் டவுன்ல 6 பில்லரையும் நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? 3க்கு 3 பில்லர், 6 பில்லரும் 3க்கு 3 சைஸ்ல போடுங்க. நடு பில்லர், சென்டர் பில்லர் வந்து இதுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சென்டர் பில்லருடைய நடுப்பகுதி என்ன? 1.5 அடி 1.5 அடி இருக்கும். இந்த நடுப்பகுதியில இருந்து இந்த கடைசி பில்லர் 4250 mm அதுல மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 300 mm வாளுடைய உள்கூடு. சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கத்துல இருந்து 4250 mm அந்த பக்கம் இங்க இருந்து இதே இங்க என்ன வச்சீங்களோ அதே இதுல இருந்து இங்க இருந்து 4250 mm இந்த பொசிஷன்ல வால் பில்லரை வந்து நீங்க செட் பண்ணுங்க. பில்லருடைய மைய பகுதியை செட் பண்ணி அங்க இருந்து 300 mm வாளுடைய உள்பகுதியில வச்சிருங்க. அப்ப டோட்டலா 9100 mm கிடைச்சிரும். அதே மாதிரி அகலத்துல இங்க இருந்து இங்க 2500 mm. அப்போ 3100க்கு மீதி எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 275 இந்த வாளுடைய உள்கூடி இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி 6 பில்லரையும் நிப்பாட்டிடுங்க. பில்லர் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? பிசிசி மேட்டு 10 mm கம்பி கட்டுங்க. 6 அடி இங்க நீளம், இங்க 12 அடி அகலம். அதே மாதிரி இங்கேயும் லாஸ்ட்டுக்கும் 2 மேட்டு கட்டுங்க. அதுல 2 பில்லரையும் உட்கார வச்சு மேட்டுக்கு 9 இன்ச்சு காங்கிரீட் போடுங்க. ஓகே. அதே மாதிரி நடுப்பகுதிக்கு வந்து 5 அடிக்கு 12 மேட்டை போடுங்க. 2 பில்லர் நிப்பாட்டுங்க. அதுக்கும் 9 இன்ச்சு காங்கிரீட் போடுங்க. ஸோ இது மட்டும் தனித்தனியா நிற்கும். இந்த இடம் பள்ளமாக இருக்கும், அந்த இடமும் பள்ளமாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும், தளம் போடக்கூடாது. சரிங்களா? வர்ற வாட்டரு கீழே ட்ரை ஆகி போயிடும். இதுதான் இந்த கான்செப்ட். இது உங்களுக்கு நல்ல விளக்கமா புரிஞ்சுதா? இதன்படி செய்யுங்க. எங்களுடைய இன்ஜினியர் அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் அப்படி. சரிங்களா? எவ்ரிடே அவங்க வருவாரு, எல்லாம் செக்அப் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க கரெக்டா பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. நல்லபடியா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களே இதெல்லாம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க இந்த ஒரு 9 மீட்டர் × 3 மீட்டர் பிட்டு வேபிரிஜிக்கு ஏதாவது சிவில்ல டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ. உங்கள் கேப்டன் ரஞ்சித். ஓகே.